ஐசியூலன்னா ரொம்ப டேஞ்சரான ஐசியூவில் சேர்ப்பாங்க. இன்டென்சிவ் கேர் யூனிட்னு சொல்லுது. இன்டென்சிவாக அக்கறை எடுத்துக்கணும், அதிகமாக அக்கறை எடுத்து அந்த மாதிரி ஒரு யூனிட். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு ஏற்படவில்லை. அந்த ஐசியூக்கு வார்டுக்கும் நான் போகவில்லை. 1 மணி நேரம் இருப்பார் ஐசியூவில். அதன் பிறகு ரூமுக்கு வந்துடுவார். மருத்துவர்கிட்ட நான் பேசினேன். நான் காலை இன்னொரு 2 நாள் ஓய்வு எடுக்கணும், மருத்துவமனையில் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதில் அதை நான் ஒரு கட்சின்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு கும்பல். அந்த கும்பலுக்கு சில நாட்கள் தலைவராக இருப்பார். அவர் பேசிய பேச்சுகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரையும் ஒலுக்கி இருக்கும், உறுத்தி இருக்கும். என்ன பேசுகிறாரு? ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சி போட்டு விடுவேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். இருந்தாங்கன்னா மனசில் அப்படி ஒரு வெறி கோபத்தில் இருக்க நான் ஐயாவை வச்சு ட்ராமா பண்ணிக்கின்னு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காருங்க. துப்பு இல்லாதவனுங்க. நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நல்லா இருக்கிறார், நல்ல உடல்நலத்துடன் நல்லா இருக்கிறார். ஐயா பாதுகாப்பு கருதி நேர கதவை தட்டணும். நேரே உள்ளே போய் ஐயாவை தூங்க விட மாட்டானுங்க. பாத்ரூமில் இருக்காரு. ஐயா போனேன், என்னையா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சி போட்டு விடுவேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. மனசில் அப்படி ஒரு வெறி கோபத்தில் இருக்கிற நான் ஐயாவை வச்சு ட்ராமா பண்ணிக்கிட்டு நாடகம் ஆடிட்டு இருப்பானுங்க. துப்பு இல்லாதவனுங்க. இது ஒரு சாதாரணமாக ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன், படிக்காத ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் கூட இப்படிப்பட்ட சொற்களை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட கோபம் கலந்த சொற்களை கொட்டியிருக்க மாட்டான். ஆனால் தான் நான் முன்முறை நிர்வாகக்குழுவிலே சொன்னேன், இவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்ற, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னு. அது சொன்னதும் அந்த கூட்டமாக முடிஞ்சு போச்சு. 20 பேர் கொண்ட, அப்போ 19, அப்போ இப்போ 19 பேர் கொண்ட நிர்வாகக்குழு கூட்டத்திலேயே சொன்னேன், இவருக்கு நிர்வாகக்குழு இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை, தலைமை பண்புகள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.